गुरुसन् गुरुशाक्षात् परब्रह्म महेश्वर तस्मै श्री गुरुवे गुरु नमः गुरु नंदीश्वराय नमः गुरु अतीश्वराय नमः दुर्वासर नमः विष्णुपुत्राय नमः कालमीनाथाय नमः भोगमणिये नमः पुलिप्पाणिये नमः ओम पुलस्त्रे नमः ओम गणवरे नमः गोरक्त्रे नमः ओम रामदेवरे नमः ओम गुरु युगमणिये नमः गुरु सत्यनाथरे नमः ओम आदिगुरुवे नमः ओम गुरुवे नमः ஐயா இன்னைக்கு முக்கியமானதை நான் சொல்ல போகிறேன். இத்தனை நாள் கேட்டதை காட்டியும் இது அதிகமான கவனம் வச்சு கேட்கணும். கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்படைய முடியும். நான் சொல்ல கிடையாது, உள்ளே இருந்து அகத்திய மாமுனிவர் சொல்கிறார். அதை நான் கேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு அதுக்காக நான் குறி சொல்லணும்னு நினச்சிடாதீங்க. இது ஞானத்துக்கு மட்டும்தான். நான் குறி சொல்லும்படியே இருந்தால் நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் கோடீஸ்வரனாக இருப்பேன். அது எனக்கு தேவையில்லை. இந்த இதை நான் கண்ட இன்பத்தை வையகமே பெறட்டும் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இதை விரிவாக்கமாக நீங்கள் கேட்டு அதனுடைய பலனை நீங்கள் அனுபவித்து இந்த வீடியோவில் சொல்லுங்கள். அதிலிருந்து ஒரு மண்டலம் சொல்லணும். நான் சொல்லக்கூடியதை அது சிவதீட்சையில் ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு தோஷம் இருக்கிறது. அந்த தோஷத்தை போக்குனா தான் நம்மளுடைய ஆறாறு சக்கரமும் வேலை செய்யும். அந்த தோஷத்தை போக்குனால்தான் இது 9 கிரக கோளில் ஒரு கோள் நம்ம உடம்புக்குள்ளே 9 கோள் இருக்குது. அந்த ஒரு கோள் அந்த இடத்துல இருக்குது. அந்த மூலாதாரத்தில் கூடிய சக்தியை தடுக்கும். அது தடுக்கும்போது அந்த மூலாதாரத்தில் 4 இதழ்கள்னு சொல்லுவாங்க. 4 இதழ் மூடி இருக்குது. அது 4 இதழுக்கு எப்படி மூடி இருக்குன்னா வாழைப்பூ மாதிரி மூடி இருக்குது. அந்த மூடி இருக்க 4 இதழையும் நம்ம 4 எழுத்து வச்சு திறக்கணும். அது திறந்தீங்கன்னா அது மேலே ஒரு மேலே ஏறும்போது பிடனிக்கிட்ட வரும்போது இந்த 4 சக்கரை கிடந்து இந்த பிடனிக்கிட்ட வரும்போது அதை ஏற விடாது, நிப்பாட்டி கீழே போகும். கழுத்து கிருன்னு வலிக்கும், தலை சுத்தல் வரும், வாந்தி வரும், மயக்க வரும், சளி ஏறும். அப்போ அது முன்னக்கூடி இந்த ஃபஸ்ட்டு தீட்சையை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அந்த இதே கீழே இருக்கிற திறக்கும். இடுப்பு கீழே ஒரு சத்தமும் கேட்கும். நல்ல முறையாக வேகமாக பண்ணிங்கன்னா சத்தம் கேட்கும். மெதுவாக இருந்து திறந்தீங்கன்னா சத்தம் கேட்காது. அது அந்த இடத்துல வலியும் வரும். மூலாதாரத்தில் வலி வரும். வலி கடுப்பும் ஆகும். 2 கால் நடக்க முடியாமல் கூட ஆகலாம் சில டயத்தில். மெதுவாக செய்யணும். குனிஞ்சு விசுக்குன்னு எதையும் வெயிட்டான பொருளை தூக்கக்கூடாது. இந்த மந்திரங்கள் சொல்லும்போது தூக்குனீங்கன்னா அந்த உள்ளே இழுத்து பிடிச்சி வலிக்கும், நரம்புகளை இழுத்து பிடிச்சி வலிக்கும். இது கவனமாக செய்யணும். கவனமாக செய்யணும். இதனால் வரைக்கும் நீங்கள் கேட்டது நான் பால்மெட்ரிக்கு உங்களுக்கு வழியை தான் சொன்னேன். இங்கேருந்து போகிறதுக்கு மரணமலைக்கு போகிறதுக்கு எப்படி வழி, அந்த வழியை தான் நான் சொன்னேன். பேரூருக்கு போகிறதுக்கு எப்படி வழி, அதை தான் சொன்னேன். எப்படி அணுகுவது தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ உண்மையான காரியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். கவனமாக கேட்டு இந்த தீட்சையை ஃபஸ்ட்டு தீட்சை பண்ணுறீங்க. இது மாதிரியே 15 தீட்சை இருக்குது. அது உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு தீட்சையாக சொல்லிட்டு வரேன். அழகாக கேட்டுக்கோங்க. பழகும்போது மெதுவாக பழங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏற்றணும். ஒரே தான் உட்காந்திங்கன்னா மூலாதாரத்தில் சேதமாகும். ஐயா இது நீங்கள் கவனமாக கேட்டுங்க சாமி, நான் சொல்கிறேன். இந்த தீட்சையை கவனமாக கேட்டு அது ஓங்கார சக்தியிலிருந்து கிளம்பக்கூடியதை இந்த 4 எழுத்தை வச்சு நீங்கள் நல்ல முறையாக பயன்படுத்திக்கோங்க. நான் சொல்கிறபடியே நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்க தொந்தரவு எல்லாம் நீங்கும். உங்களுடைய கிரகதோஷம்லாம் கொஞ்சம் மாறும். நல்ல முறையாக இருப்பீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கும்போது அனைத்து காரியமும் நீங்கள் நினைச்சாலே போதும் அந்த காரியம் சித்தியாகும். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கவனமாக கேட்டு பயன்பெறுங்க. ஓம் சிவாய 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 நமஹ. ஓம் சிவாய 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 நமஹ. இந்த 3 எழுத்தை வரிசை விடாமல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது படிப்படியாக மாறும். நான் அடுத்த வாரம் அந்த பூ திறக்கக்கூடிய மந்திரத்தை நான் சொல்கிறேன். அந்த வாழைப்பூ திறந்தால் தான் 4 இதழ்கள் திறந்தால் தான் மேலே ஏறும். அதுக்கு மேல்பட்டு வரும்போது அந்த இதுக்கிட்ட நாவிக் கமலக்கிட்ட வரும்போது அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. கீழே சுவேட்சஸ்தானத்துக்கு வரும்போது அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. இங்கே அனாதயத்துக்கு வரும்போது அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. பிடனிக்கு பின்னாடி ஒரு மந்திரம் இருக்குது. பிடனிக்கு முன்னாடி ஒரு மந்திரம் இருக்குது. மேலே
உச்சிக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது, நெத்தி கண்ணுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது, பின்னாடி இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த பின்னாடி இருக்கிறதா கேது பகவான். அவர் வந்து நம்மளுக்கு திறந்தாத்தான் ஒளி கிடைக்கும். இந்த ஒளி வந்து இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பண்ணியிருக்கலாம். எத்தனையோ பார்த்து நீங்கள் போய் கேட்டிருப்பீங்க, எங்கெங்கேயோ நீங்கள் வந்திருக்கீங்க, ஞானத்தை தேடி அலைஞ்சிருப்பீங்க. என்ன அது வந்துட்டு இதை வந்து சொல்கிறேன். இதை வந்து அனைத்தையும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மனுஷன் வந்துட்டு வேதாந்தியாக இருந்தால் வேதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதுக்குண்டான பொருள் சொல்லணும். அதே மாதிரி ஜோதிடர் இருந்தால் கிரகத்தை பற்றி அனைத்து வகைந்து வச்சுருக்கணும். சித்தனாக இருந்தால் சித்தனக்கூடிய மூலிகை வகையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரியா 64 பாசானங்களும் 120 உபரசனமும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சித்தனுடையதுக்கு வந்து ஞான நிலைக்கு போக முடியுங்க ஐயா. இது ஒவ்வொரு வாரத்திலும் நான் சொல்லி வருகிறேன். நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. நீங்கள் வந்துட்டு நல்லா இருப்பீங்க. ஒரு குருவை பார்த்து அணுகி அவங்ககிட்ட இருந்து துண்டு பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க துணி உடைகளெல்லாம் துவைச்சி கொடுத்து அவங்க கூடயே இருந்து அவங்க என்ன வேலை சொல்கிறாங்க அந்த வேலையை செய்து அந்த இருந்து யாகங்களும் தியானங்களும் சிறப்பாக செஞ்சு ஒரு ஆசிரமத்தில் போய் இருந்து அவங்க பெரியவங்கள்லாம் தனிப்பட்ட முறையாக இருப்பாங்க. குருக்கிட்ட இருந்து வார்த்தை வாங்கணுமா, ஒரு சொல்லி கேட்கணும்னா ரொம்ப யுகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து படித்து அந்த குரு மூலமாகிய நம்ம கற்று அதை வந்து 4 பேர்த்துக்கு உபயோகப்படியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது விவரமாக கேட்டுக்குங்க. ஓம் க்ளீம் சிவாய நமகா, ஓம் க்ளீம் சிவாய நமகா. இதை மட்டும் நீங்கள் காலையில் அந்த 3 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த 4:30க்குள்ளே 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 4:30 வரைக்கும் சொல்லிட்டாலே போதும். இது மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ உங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ முடிகிற அளவுக்கு சொல்லுங்கள். இதை மட்டும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு மகிமை கிடைக்கும். நல்ல மாதிரியாக இருக்கலாம். அதை நான் வந்து குரு சொல்லுறது, அது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டால் வரேன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் தொட்டு காட்டல, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இது காது கிட்ட வச்சு பதமாக கேளுங்க, உங்களுக்கு புரியும். இதை மட்டும் சொல்லிட்டு வாங்க. அப்படி இதிலிருந்து தான் அந்த தீட்சை முறைகள் கரெக்டாக வந்திருக்கு. ஒரு மண்டலம் கரெக்டாக சொல்லணும். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படி இந்த மந்திரத்தை ஓம் க்ளீம் சிவாய நமகா, ஓம் க்ளீம் சிவாய நமகா, ஓம் க்ளீம் சிவாய நமகா இந்த மட்டும் சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு ஒரு சக்தி கிடைக்கும். சக்தி கிடைக்கும், சொல் வாக்கு கிடைக்கும், பொருள் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல போதை மாதிரி அவன் வந்து சாராயத்துக்காக போய் ரோட்டில் அலைஞ்சிடான அது மாதிரி கிடையாது. நல்லா உட்காந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் கிர்ற நேரிடும். நல்ல சுத்தமான இடத்துல ஒரு ஊதுபத்தி கொளுத்தி ஒரு விளக்கு பற்ற வச்சு உக்காந்திங்கன்னா கிர்ற நேரம் அப்படியே கம்மன் இருந்து அப்போ நம்ம எந்திரிக்கும் போது நல்ல 2 கையும் தேய்ச்சி அந்த கையை இப்படி முடிச்சுட்டு நல்ல முகத்தை தேய்ச்சி தொடச்சிட்டு அப்புறம் வந்துட்டு இது பண்ணுங்கள். இன்னும் கிரியாக பண்ணுங்கள். இச்சாசக்தி உங்களுக்கு சொல்லித்தரேன். இச்சாசக்தின்ற பெருசும் இல்லை, அதான் மந்திரகால் மதிமுக்கால். இது வந்து தீட்சை. இந்த தீட்சை எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் வந்து அந்த இதை சொல்லித்தரேன், இச்சாசக்தியை நம்ம தொட்டோம்னால் அது வந்துட்டு அது பயங்கரமான ஜோலியெல்லாம் செய்யும். அது வந்து பிறகு சொல்லித்தரேன். இந்த வந்து தீட்சை எடுங்க. சிவ தீட்சை எடுத்துட்டாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் வந்து சிவத்தை வச்சு சித்திரம் வருதுன்னு சொல்லுவாங்க. சிவர்ன்ற சொல்கிறது அவங்க அந்த பெரியவங்க சொல்கிறது நம்ம உடம்பு தான். நம்ம உடம்பு கல் மாதிரி இருந்தால் தான் எதையும் செஞ்சு சாதிக்க முடியும், ஒரு குடும்பத்தை நடத்த முடியும், ஒரு குடும்பத்துக்குள்ளே வர கஷ்டத்தை சுமக்க முடியும், ஒரு குழந்தைய குட்டிகளை பார்க்க முடியும். நம்ம வந்து திடகாத்தம் இருக்கணும். ஒரு திடகாத்தம் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். இந்த காலத்தில் 2 பேர் சம்பாதிச்சா குடும்பத்தாட்ட முடியும். இந்த இதில் வந்து அந்த 1 மணி நேரம் தூக்கத்தை கெடுக்கலும் கிடையாது. அதை நம்ம வந்து செலவு பண்ணுறோம். எதுக்காக? நம்ம உடம்புக்காக செலவு பண்ணுறோம். ஆஸ்பத்திரி போனால் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ண போகிறோம். அதெல்லாம் தேவையில்லை. இதை வந்து காலையில் இதை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே ஓடுற வாசியை கவனிங்க. வாசின்றது பழக வேண்டியதில்லை. நம்மளுக்குள்ளே ஓடுற அந்த மூச்சு காற்றை வந்து கரெக்ட் பண்ணுங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க சித்தர்களாம். உனக்குள்ளே இருக்க பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ளே பாம்பு இருக்குது. ராகு கேது 2 இருக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து சரம் ஓட்டுறது. சரம் ஓட்டுறது வந்து சரயோகம்னு சொல்லும்போது இந்த வாசி தானாகவே எந்திரிச்சிடும். இந்த மந்திரம் சொல்லும்போதே மேலே இருக்க பூட்டு திறந்துருச்சுன்னா இங்கே மேலே காற்று போகிறதுக்கு என்ன. இப்போ வந்து அடப்பு இருந்தால் தான் வந்து ஒருத்தனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. அடப்பு திறந்துருச்சுன்னா அவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும்போது எதுக்கையா வருது?
இதை நீங்கள் இந்த சொல்லிட்டு வரும்போதே உங்களுக்குள்ளே இருக்க அழுக்கு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு போயிடும். நல்ல முறையாக அது வந்து செய்யுங்க. இந்த சொல்கிற காலத்தில் வந்து கொஞ்சம் உடம்பு சூடேறும். நல்ல பால் சாப்பிடுங்க. பால் கூட கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுங்க. அந்த இல்லைன்னா இந்த பனங்கருப்பட்டி வாங்கி சாப்பிடுங்க. பனச்சக்கரை போட்டு ஆற்றி சாப்பிடுங்க. சளி பிடிக்கிறாப்புல இருந்தால் கொஞ்சம் குறுமிளகு சேர்த்துக்குங்க. குறுமிளகு போட்டு குடிச்சுங்க. ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அரும்புல் வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வைங்க. அதை எடுத்து நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் போல் வெண்ணெய் போட்டு குடிங்க. குடிச்சிங்கன்னா உள்சூடு அடங்கிடும். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருந்து நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா, நான் பட்ட கஷ்டத்தை உங்களை பட விட மாட்டேன். அதுதான் குருன்றது. அந்த குருவுடைய வார்த்தையை நீங்கள் வந்து கவனமாக கேட்கணும். அதை வந்துட்டு நீங்கள் கேட்கும்போது எந்த சலசலப்பு இருக்கக்கூடாது. அதே கவனத்துக்குள்ளே கேட்கணும். கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வேலை செய்யும்போது இதை நினைக்கக்கூடாது. வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கும்போது தான் இதை நினைக்கணும். அதான் வந்து ரெட்டை மாட்டு வண்டின்றது. குடும்பம், அடுத்து ஆன்மீகம், தெய்வம், ஆன்மீகம். இதுதான் நம்ம வந்து நம்ம குலதெய்வத்தை நல்ல முறையாக கும்பிடணும். நம்ம தாத்தா பாட்டிக்கு வந்து சீரஞ்சிறப்பாக செய்யணும். வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடணும். வீடு வாசல் தொடச்சி அன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு நல்ல சுத்தபத்தமாக இருந்து அந்த இதை செய்யணும், அந்த காரியம் செய்யணும். 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து போகம் செய்யணும். அதை மட்டும் சொல்லிவிட்டு 15 நாளைக்கு ஒரு வட்டம் போகம் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய இது. அதை பண்ணிக்கிட்டு வாங்க. நல்ல முறையாக இருக்கும் உடம்பு. வந்துட்டு சூடு அதிகமானால் நான் சொன்னபோது அரும்புல் ஜூஸு. ரொம்ப கவம் பிடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் குறுமிளகு வந்து நல்லா நுணுக்கிட்டு பாலில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு தேன் ஊற்றி ஆற்றி சாப்பிட்டோன்னா அந்த சளி முறிஞ்சிடும். நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இதை வந்து இந்த மந்திரத்தை சொல்லி இப்படி கையில் வச்சு அந்த டம்ளரை வச்சு 100-108 தடவை சொல்லிவிட்டு அந்த பால் குடிங்க. உடம்புக்குள்ளே இருக்க சீக்கிரம் பறந்துடும். நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து சித்தரை சொல்லி கொடுத்தேன் நான் சொல்கிறேன். இது வந்து என்னதுங்களா, இது வந்து குரு சொல்லி தர்றது வேறு. அதே வந்து வெளியிருந்து கேட்குறது வேறு. இது நான் குரு சொல்லி தந்தது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் கண்ட இன்பத்தை வையகமே பெறட்டும். நல்ல முறையாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே சொல்லிகிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டில் ஐயோ உடம்புக்கு முடியல அந்த பயலுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கேருந்து ஒரு தியானத்தில் அப்படி உட்காந்தீங்கனாலே அந்த குழந்தை வந்து ஆஸ்பத்திரி போய் நல்லா வீட்டுக்கு வந்துடும். அதனால தான் அவங்க சொல்லித்தரேன். என்ன, இங்கேருந்து நம்மளுக்கு வேண்டிப்பட்டவங்க வெளியூரில் சிக்கிட்டாங்களா, நம்ம இங்கேருந்து சொன்னோம்னா அவங்க கோளார ஒரு ஆள் கூட்டு வந்துட்டு மாதிரி அந்த ஆள் வந்து வீடு வந்து சேருவாங்க. இதுதாயா சிவனுடைய மந்திரம். இந்த சிவனுடைய இது நீச்சை நீங்கள் வாங்கிட்டீங்கனால் காலங்காலமாக உங்கள் குடும்பத்தில் நிலைச்சு நிற்கும். வந்து சொல்லே வந்து பலவிதமாகும். என்ன, மனுஷனாக இருக்கவங்க அந்த ஆள்கிட்ட போனால் ஏதோ ஒரு ஐடியா கேட்கலாம்னு சொல்லி தேடி வருவான். அப்போ வந்து நீ சொல்லலாம், ஐயா உடம்புக்கு முடியலையா, அப்படியா ஐயா அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவன் நல்லாயிரும். நீங்கள் சொன்னாலே இந்த சொல் வந்து பழிக்கும் ஐயா. இதை வந்து நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு நீங்கள் பிடிக்கிறதா, அதான் பிடிக்க போகிறான்னு குரங்க பிடிச்சான்னு குரங்கு பிடி மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிறணும். குரு சொல்லு மந்திரம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் புண்ணியம் உங்களுக்கு தொட்டவரே விட்டவரே இருந்தால் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு பழிக்கும், பழிவிதமாகும். நீங்கள் வந்து பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. என்ன, பெண்டுகளை மேலே கண் வைக்கக்கூடாது. தலை பார்த்து நடக்கணும். அந்த பெண்ணுடைய கால் பார்த்து நீங்கள் நடக்கணும். அவள் தலை பார்த்து நடக்கக்கூடாது. நம்ம கண் நேருக்கு நேரம் விழக்கூடாது. நின்னால் உன்னுடைய பாய்ச்சாலும் அவளுக்குடைய பாய்ச்சாலும் அது பாவம் தான். இதிலெல்லாம் மறை கிடைக்கணும். இன்னும் இதில் இப்படி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு தீட்சையினுடைய முறை சொல்கிறேன். ஒரு தீட்சை 48 நாள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஆகணும். சொன்னால் தான் அந்த மந்திரத்துக்கு வந்து பவர் உண்டு. அதுக்காக ஒரே இதாக உட்காந்துட்டே நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. வாய் விட்டு சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளேயே தொண்டைக்குள்ளேயே தான் ஓடணும். அப்போ ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் போகிறது தெரியுது, வாரம் தெரியுது. நல்லா இருக்குல்லையா? இதுதான் குருமந்திரம். இந்த குருமந்திரத்தினுடைய மகமே இதுதான். இதை வந்து சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது 9 கோல் கூடிய நீதி தேவனுடைய பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாகும். ஆரோக்கியமாயிட்டாலே எல்லா செலவும் வந்து சேரும். ஒரு மாத்திரை வாங்கி போடுறோம், அதுக்கு வந்து 10 ரூபா செலவு பண்ணுறோம். அந்த 10 ரூபா வந்து மிச்சமாகும். அப்போ அந்த 10 ரூபா இருந்தால் காலையில் வந்து அது கூட 5 ரூபா போட்டு டீ வச்சுருவோம் உங்கள் வீட்டில். இது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏழ்மையான ஒவ்வொரு சொற்களும் பெரிய பெரிய வேலைகள் செய்யும். நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே உங்கள் சொந்தக்காரங்க ஊரில் உடம்பு முடியல கேள்விப்பட்டால், ஃபோனில் கேள்விப்பட்டாலும் இங்கேருந்து சொன்னாலும் அவங்க சௌகரியமாவாங்க. இதுதாயா குரு சொல்லி கொடுக்குற மந்திரங்களாகும். இது வந்து கிரகாசத்தின்னு சொல்லுவாங்க. இது கிரகாசத்தை எடுத்துட்டு வாங்க. அப்புறம் இச்சாசக்தி சொல்கிறாரு. அவன் அங்கேருந்து ஓடி வருவான் இச்சாசக்தியில் நீங்கள் சொன்னீங்கன்னா.
என்ன யாரும் நினைக்கிறவங்கள கடன்காரனாக இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வந்து தேடி வருவான். இதுதான் வந்து குரு மந்திரங்களுடைய வழிபாடுகள். இது செஞ்சு வாங்க. 18 சித்தர்களும் உங்களுக்கு வந்து பலன் கொடுப்பாங்க. சரியா? இதை வந்து கேட்டு நல்ல முறையாக பயன்படுத்துங்க.